Hello students, today we discuss trick to convert substituted cyclohexane into chair form and how to perform a chair flip and determine the most stable substituted chair conformer. Okay, இப்போ இது ஆல்ரெடி இந்த 2 questions இந்த ஃபர்ஸ்ட் 2 questions ஆல்ரெடி நம்ம செஞ்சிருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோவில். அதாவது எப்படி வந்து சைக்ளோஹெக்சேனை சேர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து சேர் ஃப்ளிப் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ வந்து மோஸ்ட் ஸ்டேபிள் சப்ஸ்டிடியூட்டட் சேர் கன்ஃபார்மர் எப்படி பார்க்குறதுன்னு நான் அதுக்கு டிப்ஸ் கொடுக்குறேன். இதை நம்ம வந்து இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் செய்யும் பொழுதே இந்த சேர் கன்ஃபார்முக்கு மாற்றுறதும் சேர் ஃப்ளிப்பிங்கும் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக இதுலேயும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். ஓகேயா, இப்போ டிப்ஸ், இந்த டிப்ஸை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதுவே வந்து மோனோ சப்ஸ்டிடியூட்டட் சைக்ளோஹெக்சேனாக இருந்துச்சுன்னா அது வந்து ஈக்விட்டோரியல் பொசிஷனில் சப்ஸ்டிடியூஷன் இருந்துச்சுன்னா மோர் ஸ்டேபிள் தேன் ஆக்சியல் பொசிஷன். ஓகேயா, அதே மாதிரி டை சப்ஸ்டிடியூட்டட் இருக்கும் பொழுது அந்த ரெண்டு குரூப்பும் சப்ஸ்டிடியூட் ஆயிருக்க ரெண்டு குரூப்புமே ஈக்விட்டோரியல் இருந்துச்சுன்னா மோர் ஸ்டேபிள், மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும். தென் ஈக்விட்டோரியல் ஆக்சியல் ஈக்விட்டோரியல் வந்து இது ரெண்டும் ஈக்குவல் ஸ்டேபிலிட்டியில் இருக்கும். ஓகேயா, இது வந்து லீஸ்ட் ஸ்டேபிள் வந்து ரெண்டும் ஆக்சியலில் இருக்கும்போது லீஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேயா, தென் ட்ரை ஆர் ஹையர் சப்ஸ்டிடியூட்டட் சைக்ளோஹெக்சேன் எடுத்துட்டோம் அப்படின்னா மோர் நம்பர் ஆஃப் ஈக்விட்டோரியல், லெஸ் நம்பர் ஆஃப் ஆக்சியல், மோர் ஸ்டேபிள். ஓகேயா, இப்போ அந்த ஹோல் பார்க்கும் பொழுது பல்கி குரூப் அட் ஈக்விட்டோரியல் வந்து மோர் ஸ்டேபிள் தேன் அட் ஆக்சியல் பொசிஷன் இருக்கிறத விட. ஓகேயா, இதில் நமக்கு வந்து ஹைட்ராக்சில் குரூப் அண்ட் ஹாலஜன்ஸ் ஆர் ஸ்மாலர் குரூப்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேயா, இப்போ இதில் எக்ஸப்ஷன் இருக்குது. அதாவது ஆக்சியல் சப்ஸ்டிடியூஷனில் இஸ் மோர் ஸ்டேபிள், ஆக்சியல் வந்து லெஸ் ஸ்டேபிள்னு சொல்லியிருக்கோம், ஆனால் மோர் ஸ்டேபிள் வென் தேர் இஸ் இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஓகே, ஏன்னா அந்த இது வந்து எக்ஸாம்பிள்ஸ் சொல்லும் பொழுது உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். ஓகேயா, இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த சைக்ளோஹெக்சேன் வந்து மெத்தில் சப்ஸ்டிடியூட்டட் சைக்ளோஹெக்சேன் இது. ஓகேயா, இப்போ இதில் வந்து நமக்கு வந்து ஸ்டிக் ஃபார்ம் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே பெட்ஜு டேஷ் இல்லாமல் வெறுமனே ஸ்டிக் ஃபார்மில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து அந்த சேர் ஃபார்முக்கு மட்டும் மாற்றினாவே போதும். ஓகேயா, அது சேர் ஃப்ளிப்பு பண்ணணும்னு அவசியம் இல்லை, தேவையில்லை, அதுக்கு சேர் ஃப்ளிப்பு தேவையில்லை. நீங்கள் சேர் ஃபார்மை மட்டும் எழுதி அதில் ஈக்விட்டோரியல் வந்து மோர் ஸ்டேபிள் நமக்கு தெரியும். இது வந்து நம்ம வந்து இது வந்து அப்பா டவுனான்னு நமக்கு சொல்லலை. அதாவது இதுவே டேஷாக இருந்துச்சுன்னா அப்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும். அதாவது டேஷ் வந்து உங்களுக்கு அப்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும். ஓகேயா, ஈக்விட்டோரியலாக இருந்தாலும் சரி, ஆக்சியலாக இருந்தாலும் சரி. இதே டேஷ் வந்து உங்களுக்கு டவுனில் நம்ம அதை டவுன்வர்ட் டைரக்ஷனில் அது வந்து போடுவோம், ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, ஆனால் இது வந்து இது டேஷோ வெட்ஜோ கொடுக்காத போது நம்ம வெறுமனே வந்து எது நமக்கு மோர் ஸ்டேபிள்னு சொல்லியிருக்கோம், மோனோ சப்ஸ்டிடியூட்டடில் ஈக்விட்டோரியல் பொசிஷனில் இருந்துச்சுன்னா அது மோர் சப்ஸ்டிடியூட்டட். அப்போ வெறுமனே நம்ம வந்து வந்து சேர் ஃபார்ம் ட்ரா பண்ணணும். சேர் ஃபார்ம் ட்ரா பண்ணுறது எப்படி பண்ணுவோம்? 2 அன்ஈக்குவல் parallel lines ட்ரா பண்ணுவோம். தென் 2 பீக்ஸ். ஓகேயா, இங்கே ஒரு பீக் போட்டிருக்கீங்க, இது வந்து கீழே ஒரு பீக். இப்போ இவ்வளோ தான், இதுதான் சேர் ஃபார்ம். இதில் வந்து ஈக்விட்டோரியல் தான் மோர் ஸ்டேபிள். அப்போ இதுதான் மோர் ஸ்டேபிள் ஃபார்ம். இதுக்கு இந்த காம்பவுண்டுக்கு மோர் ஸ்டேபிள் ஃபார்ம் வந்து இதுதான். ஓகேயா, நெக்ஸ்ட்டு இந்த காம்பவுண்ட் பாருங்கள். இதில் வந்து வெட்ஜ் கொடுத்துருக்காங்க. வெட்ஜ் கொடுத்துருக்கும் போது நீங்கள் சேர் ஃபார்மும் ட்ரா பண்ணி சேர் ஃப்ளிப்பும் பண்ணிடணும். அப்போ தான் நீங்கள் வந்து மோஸ்ட் ஸ்டேபிள் எதுன்னு கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, இதில் சேர் ஃபார்ம் ட்ரா பண்ணலாம். இப்போ இதில் சேர் ஃபார்ம் வந்து இது parallel லைன்ஸ் ட்ரா பண்ணி 2 பீக் போட்டிங்க. ஓகேயா, இதுக்கு சேர் ஃப்ளிப் பண்ணும்பொழுது இந்த பீக்கு கீழே வரணும், இது மேலே வரணும். அப்போ இந்த அன்ஈக்குவல் parallel லைன்ஸ் இங்கே நம்ம வந்து இது வந்து முன்னாடி இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லைன், தென் இதை வந்து ஃபார்வர்ட் முன்னாடி வச்சு போடணும். அப்போ போடும்பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பீக்கு கீழே வந்துடும், இந்த பீக்கு மேலே போயிடும். ஓகேயா, இதுதான் சேர் ஃப்ளிப்பு. சேர் ஃப்ளிப்பு பண்ணும் பொழுது இது பாருங்கள், இது வந்து கார்பன் நம்பர் 1, இது 2, இங்கே இது 1. ஓகே, இது கார்பன் நம்பர் 1,
இது 2 ஓகேயா. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளிப்பில் இது 1 ஆயிருக்கும், இது 2 ஆயிருக்கும். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது பாருங்கள், நான் ஆல்ரெடி இங்கே இந்த இடத்துல நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் இந்த காம்பவுண்டை இந்த ஸ்ட்ரக்சரை இப்படி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதாவது இப்படி இருக்குது ஓகேயா. மெத்தில் குரூப் இங்கே இருக்குது, மெத்தில் போடலாட்டியும் இது மெத்தில் குரூப் தான் ஓகேயா. இப்போ இதில் வந்து இதை லிஃப்ட் பண்ணியிருக்கோம், இதை வந்து கீழே கொண்டு வந்திருக்கோம். அப்போ இதை லிஃப்ட் பண்ணும்பொழுது இதில் வந்து இது கார்பன் நம்பர் 1 தென் 2 இங்கே வந்திருக்கு ஓகேயா. இது வந்து கீழே பண்ணும்பொழுது டவுனில் கொண்டு வரும்பொழுது இது கார்பன் நம்பர் 1 வந்து இங்கே இருக்குது, 2 இங்கே வந்துடும் ஓகேயா. புரியுதா உங்களுக்கு? அவ்வளோதான். இப்போ வந்து இதில் வந்து அப்வர்டு இது வந்து டேஷ் ஃபார்மில் இருக்கிறது, இது வெட்ஜ் ஃபார்மில் இருக்கிறதுனால இது வந்து அப் ஆக்சியல் பொசிஷனில் அப்பில் போடுவோம் ஓகேயா. இதில் வந்து இது ஃபஸ்ட்டு தானே, இதில் அப்பில் போடும்போது இப்படி போயிடுவோம் ஓகேயா. அப்போ இதில் பார்க்கும்போது இது ஆக்சியல் பொசிஷனில் இருக்குது சப்ஸ்டிடியூஷன், இது ஈக்விட்டோரியலில் இருக்குது. அப்போ இந்த ஃபார்ம் தான் மோஸ்ட் ஸ்டேபிள் ஓகேயா. புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ இந்த ஹைட்ராக்சி சப்ஸ்டிடியூட்டட் சைக்ளோஹெக்சேன் எடுத்துக்கலாம். இதில் ஸ்ட்ரக்சர் இப்போ இதில் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். சேர் ஃபார்ம் ட்ரா பண்ணலாம் ஓகேயா. இது வந்து உங்களுக்கு அப்வேர்டில் இருக்குது. டேஷ்னா அப்வேர்ட் போடணும், இது டேஷ்னா டவுன்வேர்ட் போடணும், இது வெட்ஜ் வந்து அப்வேர்ட் போடணும். இது வெட்ஜில் இருக்கிறதுனால அப்பில் போடுறோம் ஓகேயா. இப்போ இதுக்கு சேர் ஃப்ளிப்பு பண்ணுறோம். ஃப்ளிப்பு பண்ணும் பொழுது இந்த பீக்கு கீழே இருக்கிறது மாதிரி பார்க்கணும். அப்போ கீழே இருக்கணும்னா இப்படி தான் ட்ரா பண்ணணும் ஓகே. ஆல்ரெடி நீங்கள் அந்த லாஸ்ட் வீடியோ பாருங்கள், அது உங்களுக்கு புரியும் ஓகேயா. இப்போ இதில் வந்து இது வந்து அப்வேர்ட் டைரக்ஷனில் போடணும். கார்பன் நம்பர் 1 இது இந்த கார்பன் 1 இல்லை ஓகே. போடும்பொழுது இங்கே OH போடுவீங்க, இங்கே OH போடுவீங்க ஓகேயா. இப்போ ஆல்ரெடி நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். அதாவது சேர் ஃபார்மில் ஓகேயா, இந்த சேர் ஃபார்மில் இந்த 6 ஆக்சியல் பாண்ட் இருக்குது. 1 2 3 4 அதாவது அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் இப்படி வரும் ஓகேயா. இதில் இந்த 3 ஆக்சியல் பாண்ட் வந்து அபவ் த பிளேன் இருக்கும், அபவ் த பிளேன். இந்த 3 ஆக்சியல் பாண்ட் வந்து பிலோ த பிளேன் இருக்கும். இப்போ இதில் வந்து பல்கி குரூப் இருந்துச்சுன்னா இதில் வந்து எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் நடக்கும். அது எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன் நடக்கிறதுனால இதில் வந்து ஸ்டெபிலிட்டி வந்து குறையும். அதாவது கொல்யூஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், ஸ்டெபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும் ஓகேயா. இப்போ அதே டைமில் இங்கே ஹைட்ராக்சில் குரூப் இருக்குது. இங்கே ஹைட்ராக்சில் குரூப் இருக்கும் பொழுது இங்கே இருக்கிற ஹைட்ரஜனோட இங்கே ஹைட்ரஜன் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகும். அப்போ இது ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஈவன் தோ இந்த ஆக்சியல் பொசிஷனில் இருந்தாலும் இதில் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்டிங் இது மோர் ஸ்டேபிள் தேன் ஈக்விட்டோரியல் பொசிஷன். அப்போ இதில் ஆக்சுவலாக நம்ம வந்து இது ஆக்சியலில் வந்து ஹைட்ராக்சில் குரூப் இருக்குது, இது ஈக்விட்டோரியலில் இருக்குது. நம்ம சொன்னதுபடி ஈக்விட்டோரியல் தான் மோர் ஸ்டேபிள் அப்படின்ட்டு இதை போட்டக்கூடாது. இதில் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்டிங் இது வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் எப்படி இருக்கும், இதில் இருக்கும் ஓகேயா. இந்த ஹைட்ரஜன்ஸோட பாண்டிங்கில் இருக்கிறதுனால மோர் ஸ்டேபிள் தேன் ஈக்விட்டோரியல் சப்ஸ்டிடியூட்டட் சைக்ளோஹெக்சேன் ஓகேயா. இப்போ இதுக்கு வந்து நம்ம சேர் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணலாம் ஓகேயா. சேர் ஃபார்முக்கு இதை நெக்ஸ்ட்டு அதாவது டேஷோ வெட்ஜோ இருக்கும்பொழுது நீங்கள் டேஷ் வந்து சேர் ஃபார்ம் போட்டு சேர் ஃப்ளிப் பண்ணிடுங்க ஓகேயா. சேர் ஃப்ளிப் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து டேஷில் இருக்குது, டேஷ்னா டவுன் ஓகேயா. ஃபஸ்ட்டு கார்பன் நம்பர் 1ல் இதான் இதில் கார்பன் நம்பர் 1. இது வந்து டேஷ்னா டவுன், டவுன்னா இங்கே வந்து ஆக்சியல் ஓகேயா. இது ஆக்சியலில் இருக்குது, இது ஈக்விட்டோரியலில் இருக்குது ஓகே. அப்போ இதுதான் மோர் ஸ்டேபிள் ஓகேயா. நெக்ஸ்ட்டு இந்த காம்பவுண்ட் ட்ரா பண்ணலாம். இதில் ஓகேயா. இப்போ இதில் நம்ம வந்து இதான் ஃபஸ்ட்டு கார்பன் ஓகே. ஃபஸ்ட்டு கார்பனை நம்ம இங்கே வந்து லிஃப்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இது வந்து வெட்ஜில் இருக்கிறதுனால இது வந்து அப்வர்ட் டைரக்ஷனில் நம்ம இதை போடுவோம்.
சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். ஓகே, இது டேஷில் இருக்கிறதுனால டவுனில் சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். ஓகேயா, அப்போ இது ரெண்டுமே இதில் வந்து ஆக்சியல் 2 ஆக்சியல் இருக்குது இதில். ஓகேயா, இதில் பாருங்கள், இதான் கார்பன் நம்பர் 1, இது கார்பன் நம்பர் 2. கார்பன் நம்பர் 1ல் வந்து அப்வர்ட் டைரக்ஷன், ஏன்னா டேஷில் இது வெட்ஜ், அதனால் அப்வர்டில் போடுறோம். இது டேஷ் வந்து இது டவுன்வர்டில் போடுறோம். ஓகேயா, இது கார்பன் நம்பர் 2. இப்போ இதில் வந்து ரெண்டுமே ஈக்விட்டோரியல் பொசிஷன் இருக்குது. அப்போ இதுதான் மோர் ஸ்டேபிள். ஓகேயா, இது வந்து ஆக்சியல் இருக்கிறதுனால இங்கே டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் பல்கி குரூப், அதாவது மெத்தில் குரூப் இது. ஓகேயா, இது ஹாலஜன்ஸ் இருந்தால் கூட அது பல்கி குரூப் கிடையாது, ஸ்டெபிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகாது. ஓகேயா, கம்பேரிட்டிவ்லி. ஓகேயா, இப்போ இந்த காம்பவுண்டுக்கு நம்ம ட்ரா பண்ணலாம். இதுக்கு ஓகேயா, இப்போ இதில் வந்து இது ஃபஸ்ட் வெட்ஜில் இருக்குது. ஓகேயா, வெட்ஜில் இருக்குன்னா இது வந்து அப்வர்ட் டைரக்ஷனில் போடுவோம், குளோரின். ஓகேயா, அடுத்தது தேர்ட் கார்பன் 1 2, தேர்டில் இது வெட்ஜில் இருக்குது, அப்போ அப்வர்ட் டைரக்ஷனில் போடுவோம், மெத்தில் குரூப். ஓகேயா, இதில் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. ஓகேயா, ஃபஸ்ட்டு வந்து இது வந்து அப்வர்ட் டைரக்ஷனில் போடணும் வெட்ஜில் இருக்கிறதுனால. இங்கே தேர்டில் வந்து இதுவும் வெட்ஜில் இருக்கிறதுனால அப்வர்ட் டைரக்ஷனில் போடுவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 2 ஆக்சியலில் இருக்குது, ஆக்சியல் பொசிஷனில் இருக்குது. ரெண்டுமே வந்து 2 ஈக்விட்டோரியலாக இருக்குது. ரெண்டுமே ஈக்விட்டோரியல். ஓகேயா, இதுதான் மோர் ஸ்டேபிள். ஓகேயா, அவ்வளோதான். இப்போ இந்த காம்பவுண்ட் பாருங்கள், ட்ரை சப்ஸ்டிடியூட்டட் காம்பவுண்ட் பார்க்கலாம். இதுக்கு சேர் ஃபார்ம் போடலாம். அதே மாதிரி சேர் ஃப்ளிப்பு பண்ணுறோம். சேர் ஃப்ளிப்பும் ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எப்படி போடணும் அப்படின்ட்டு. ஓகேயா, இப்போ இதில் வந்து இது கார்பன் நம்பர் 1, எதை வேணாலும் நீங்கள் 1 2 3 வச்சுக்கலாம், ஆல்ஃபா இது வச்சுக்கலாம். ஓகே, எல்லாத்துக்குமே ஈக்குவல் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ வந்து இதில் கார்பன் நம்பர் 1 எடுத்துக்கலாம். 1ல் இது வெட்ஜுங்கிறதுனால அப்வர்ட் டைரக்ஷனில் புரோமின் போடுறோம். இது டேஷ்ங்கிறதுல டவுனில் போடுறோம், குளோரின். தென் இது வந்து வெட்ஜுங்கிறதுனால இது வந்து அப்வர்டில் போடுறோம். ஓகேயா, மெத்தில் குரூப். அதே மாதிரி இதில் பார்க்கலாம். இதில் பார்க்கும் பொழுது இது கார்பன் நம்பர் 1, புரோமின் வந்து இங்கே நம்ம வந்து அப்வர்ட் போடுறோம், பிஆர். தென் செகண்டில் வந்து இது டேஷ்ங்கிறதுனால டவுன்வர்ட் போடுறோம், குளோரின். தென் இதில் பார்த்தீங்கன்னா இது அப்வர்ட் போடணும். ஓகேயா, மெத்தில் குரூப் வந்து அப்வர்டில் போடுறோம். ஓகேயா, இதில் பாருங்கள், இப்போ இதில் 1 2 அதாவது 2 ஆக்சியல் 1 ஈக்விட்டோரியல் இருக்குது இதில் இந்த சப்ஸ்டிடியூஷன். ஓகேயா, இதில் பாருங்கள் 2 ஈக்விட்டோரியல் 1 ஆக்சியல் இருக்குது. 1 ஆக்சியல் 2 ஈக்விட்டோரியல் பொசிஷனில் சப்ஸ்டிடியூட் ஆகிருக்கு. ஓகே, ஆக்சுவலி மோர் த நம்பர் ஆஃப் ஈக்விட்டோரியல் மோர் ஸ்டேபிள் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இதில் பாருங்கள், இதில் வந்து ஹாலஜன் வந்து சிம்பிள் குரூப். இது வந்து இங்கே வந்து ஸ்டெரிக் எஃபெக்ட் எதுவும் வராது, கொல்யூஷன் எதுவும் ஆகாது. ஆனால் இதில் இருக்க இந்த ஆக்சியல் மேக்ஸிமம் நீ வந்து நம்ம பார்த்துக்கணும்னா பல்கி குரூப் ஆக்சியல் பொசிஷனில் இருந்தாவே லீஸ்ட் ஸ்டேபிள். ஓகேயா, அப்போ இதுதான் லெஸ் ஸ்டேபிள், இதுதான் மோர் ஸ்டேபிள். ஓகே, புரிஞ்சுதா உங்களுக்கு? நீங்கள் வந்து இதில் 2 சப்ஸ்டிடியூஷன் வந்து ஈக்விட்டோரியலில் இருக்குது, அப்போ இதுதான் மோர் ஸ்டேபிள்னு ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. ஓகேயா, இதில் ஆக்சியலில் வந்து இருக்கிறது, இந்த ஆக்சியலில் வந்து ஒன்று வந்து இது இருக்கிறதும் ஹாலஜன், இதில் இருக்கிறதும் ஹாலஜன், இது வந்து ஸ்டெரிக் எஃபெக்ட் கொடுக்காது. ஓகேயா, அது இப்போ ஸ்டெபிலிட்டியை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. ஆனால் இதில் இருக்கிற ஒரு ஆக்சியலுமே பல்கி குரூப்பாக இருக்கிறதுனால இது ஸ்டெபிலிட்டியை டிக்ரீஸ் பண்ணிவிடும். ஓகேயா, இப்போ இந்த காம்பவுண்டுக்கு நம்ம சேர் ஃபார்ம் போடலாம். இதில் பாருங்கள், இது வந்து வெட்ஜோ டேஷோ கொடுக்கல. அப்போ நம்ம இது இருக்கிற குரூப் எல்லாத்தையுமே ஆக்சியலில் ஈக்விட்டோரியலில் போட்டோம்னா அதுதான் இந்த ஸ்டேபிள் காம்பவுண்ட், மோஸ்ட் ஸ்டேபிள் காம்பவுண்ட். ஓகேயா, புரியுதா? அதாவது இது வெட்ஜ்லேயோ டேஷ்லேயோ கொடுக்காததுனால நம்ம எல்லா சப்ஸ்டிடியூஷனையும் ஈக்விட்டோரியலில் போட்டுறோம். ஃபஸ்ட்டு கார்பனில் மெத்தில் குரூப் ஈக்விட்டோரியலில் போட்டாச்சு. இது உங்களுக்கு செகண்டில் ஈக்விட்டோரியலில் போகிறீங்க, சிஎல். தென் இங்கே செகண்ட் 1 2 3 4 1 2 3 4 4ல் வந்து ஈக்விட்டோரியலில் போடுறோம், எத்தில் குரூப்.
ஓகேயா 80 இதுதான் மோஸ்ட் ஸ்டேபிள் ஃபார் திஸ் காம்பவுண்ட் ஓகேயா இதில் பாருங்கள் இதுக்கு வந்து இது வந்து வெட்ஜ் டேஷ் கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து சேர் ஃபார்ம் போட்டு தென் சேர் ஃப்ளிப்பையும் பண்ணிடணும் ஓகேயா இதில் இப்போ வந்து ஃபஸ்ட்டு கார்பன் இதை வச்சுக்கலாம் இது அப்வர்ட் டைரக்ஷன் போடணும் ஏன்னா வெட்ஜில் இருக்குது ஓகேயா இது குளோரின் தென் செகண்ட் தேர்டில் வந்து upward directionல மெத்தில் குரூப் தென் இதில் வந்து டவுன்வர்டில் அது என்ன டேஷில் இருக்குல்ல அதனால் புரோமின் இங்கே போடுவீங்க ஓகேயா அடுத்தது இதில் இது ஃபஸ்ட்டு இது கார்பன் இது ஃப்ளிப்பில் வந்தது இது ஃபஸ்ட்டு கார்பன் நம்பர் ஃபஸ்ட்டு இது அப்வர்ட் டைரக்ஷனில் குளோரின் அதாவது வெட்ஜில் இருக்கிறதுனால அப்பில் போடுறோம் ஓகேயா அடுத்தது இது வந்து அப்பில் போடணும் ஓகேயா மெத்தில் குரூப் தென் இது வந்து இங்கே வந்து டவுனில் போடணும் புரோமின் ஓகேயா இப்போ இதில் பாருங்கள் எத்தனை இங்கே 2 ஆக்சியல் இருக்குது இதுவும் தென் 1 ஈக்விட்டோரியல் இருக்குது இதில் பாருங்கள் 2 ஆக்சியல் 2 ஈக்விட்டோரியல் இருக்குது 1 ஆக்சியல் இருக்குது புரோமின் வந்து ஆக்சியலில் இருக்குது ஓகேயா இப்போ இதில் வந்து ஆக்சியலில் இருக்கிறது சிம்பிள் குரூப் அப்போ இது வந்து இங்கே ஸ்டெபிலிட்டியை டிக்ரீஸ் பண்ணாது ஓகேயா அப்போ இதில் தான் ஈக்விட்டோரியலில் மோர் சப்ஸ்டிடியூஷன் இருக்கிறதுனால இதுதான் மோர் ஸ்டேபிள் ஓகேயா இதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன் இந்த கொஸ்டின்ஸை செய்யுங்க இதுக்குள்ள சொல்யூஷன்ஸை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன் Okay, yeah. Thank you.